அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். குடமூக்கு, திருக்குடந்தை, இப்போது சமீப காலங்களிலே கும்பகோணம் என்றெல்லாம் அழைக்கப்படும் அந்த புனித தலம், மாசி மக விழாவிற்கு உலகப்புகழ் பெற்ற அந்த திருத்தலம், தலத்திற்குள்ளே எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும், தெருவுக்கொரு சிவாலயமே இருந்தாலும் கூட அந்த ஊரின் தலைமை சிவாலயமாக இருக்கக்கூடியது என்ற சிறப்பு கும்பேஸ்வர சுவாமி கோயிலுக்கு உண்டு. அவருடைய திருநாமமே அதிலிருந்து தான் அந்த ஊருக்கே பெயர் ஏற்பட்டிருக்கிறது. கும்பகோணம் என்ற பெயரே கும்பேஸ்வரராக அந்த இறைவன் விளங்கக்கூடிய அதை காரணமாக ஒட்டித்தான் அந்த ஊருக்கு திருநாமமே அப்படி அமைந்திருக்க பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் அந்த நகரத்திற்கு முக்கிய கோயிலாக இந்த ஆலயத்தை தான் நாம் சொல்ல முடியும். கும்பேஸ்வரராக இறைவனும் அவருக்கு அருட்சக்தி வடிவமாக அம்பிகை மங்களாம்பிகை என்று அந்த கேட்கும் போதே ஒருவித சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய திருநாமம். என்ன கஷ்டம் என்றாலும் மங்களாவை தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லித்தான் அந்த ஊர்க்காரர்கள் அழைப்பார்கள். கும்பகோணத்து வாசிகளிடம் பேசினாலே அந்த அம்பிகையை அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வயது மிகுந்த ஒரு பெண், அவளிடம் சென்று சொன்னால் எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு விடை கிடைக்கும் என்ற நிலையிலே மங்களா மங்களா என்றவர்கள் அந்த அழைக்கக்கூடிய உரிமையே தனி அழகு. அப்படி மங்களாம்பிகையாக அந்த அம்பிகை மந்திரபீடத்தின் மேலே ஏறி நின்று காட்சி தரக்கூடிய இந்த ஆலயம், இதுதான் கும்பகோணம் நகரத்திற்கான தலைமை ஆலயம் என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திற்கு இறைவன் வந்து சேர்ந்த புராண வரலாறு என்ன? உலகம் ஒவ்வொரு முறையும் படைக்கப்பட்டு எத்தனையோ லட்சம் ஆண்டுகள், கோடி ஆண்டுகள் இறைவன் தன் திருவுள்ளப்பாங்கிற்கு தகுதியாய் அதை இயக்கி, இறுதியிலே இந்த யுகனுத்தினுடைய முடிவிலே பெருமான் அத்தனை உயிர்களையும் தன் உடம்பிலே கரைத்தபடிக்கு தான் ஒடுக்கிக் கொண்டு உலகை நீரில் மூழ்கி போகும்படியாய் செய்து சங்கார தொழிலிலே ஈடுபடுகிறார். அப்படி சங்காரமானது நடந்து முடிந்த பிறகு மீண்டும் படைப்பு என்று ஒரு காலம் வரும். சங்கார காலம் பரம மௌனமாக இருக்கக்கூடிய காலம். அங்கே எந்த சப்தமும் இருக்காது, ஆரவாரம் இருக்காது, இந்த ஒலிப்பெல்லாம் எதுவும் இருக்காது. அத்தனையும் இறைவனுள்ளே ஒடுங்கிவிடும். அதன் பிறகு நாத தத்துவமாக வெளிப்பட்டு ஒவ்வொரு கலைகளாக வெளிக்கொண்டு வந்து இறைவன் மீண்டும் உலகை படைத்து என்ற ஒரு காலம் வரும் அல்லவா? அதைத்தான் சிருஷ்டி காலம் என்று சொல்லுகிறோம். இந்த சிருஷ்டி காலத்தில் தான் இறைவன் முதலில் படைக்கும் தொழிலை செய்ய தன் அருட்சக்தி வடிவமான அம்பிகையோடு கூடி இருந்து பிரம்மனை நியமிப்பார். நான்முக பிரம்மனை நியமித்து அவருக்கு வேதங்களை வழங்கி திருக்கைலாயத்திலே சுவாமியை பிரம்மன் வழிபடும்படியாக செய்து அதன் பிறகு பிரம்மனுக்கு சிருஷ்டி தொழிலை நியமித்து முடித்து திருமாலை அங்கே நிறுத்தி அவருக்கு பிரம்மன் படைத்த உலகையும் அங்கே இருக்கும் உயிர்களையும் காக்கும் தொழிலை நியமிப்பார். கடைசியாக தன் கூறிலிருந்தே சங்காரகாரகனாக அழிக்கக்கூடிய அந்த காலத்திலே, ஒடுக்கக்கூடிய காலத்தில் ருத்ரனாக ஒரு வடிவத்தை நியமித்து அவரை கொண்டு இந்த சங்கார தொழிலையும் செய்வார். இப்படி இந்த மூன்று. இது தவிர மாகேஸ்வரனாக இறைவனே மகேஸ்வரமூர்த்தமாக வந்து திரோதானமாகிற மறைக்கும் தொழிலையும் சதாசிவ வடிவமேந்தி அருளும் தன்மையோடும் இப்படி 5 வடிவங்களை பெருமான் நியமித்து எல்லா திருப்பணிகளையும் செய்து கொள்ளுகிறார். அப்படி அவர் உலகப் படைப்பை செய்ய விழைந்தபோது எங்கிருந்து தொடங்கலாம்? ஒரு விஷயத்தை தொடங்கும் போது மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அல்லவா? அதுபோலே உலகப் படைப்பை எங்கிருந்து தொடங்கலாம், அதற்கான தகுதியுடைய தலம் எது என்ற நிலையில் பார்க்க பிரம்மனுக்கு சில விதிகளை சொல்லி அதன்படி திருக்கைலாயத்திலிருந்து பெறப்பட்ட மண்ணை கொண்டு பிசைந்து ஒரு குடம் போலே செய்து அந்த குடத்திலே புனித நீரால் நிரப்பி அதிலே மாவிலை கொத்து வைத்து அந்த குடத்திற்கு மேலே ஒரு தேங்காயையும் நிறுத்தி அதை பூரண கும்பமாக்கி வழிபடும்படியாக சொல்லுகிறார். பிரம்மனும் சுவாமி நியமித்தபடியே கைலாய செருவிலிருந்தே மணலை திரட்டி அதை குடமாக பிடித்து சுவாமி விதிப்படியே அதை ஒரு கலசமாக பூர்ண கும்பமாக நிர்மாணம் செய்து அதை வழிபடுகிறார். ஊழிக்காலத்திலே வெள்ளம் மிதந்து வந்ததே, அந்த வெள்ளத்திலே இந்த கலசம் புறப்பட்டு போகும்படியாக சுவாமி நியமிக்க, அதே போலே ஊழி பெருவெள்ளத்தில் இந்த கலசம் மிதந்து கொண்டே அந்த வெள்ளத்தின் அலைகள் உந்தி தள்ள இந்த கலசம் அடித்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் தங்கியதாம். அப்படி தனித்து தங்கியிருந்த அந்த கலசத்தை ஒரு நாள் வேடன் ஒருவன், அந்த பகுதிகளிலே வேட்டையாட வந்த வேடன் ஒருவன் தன்னுடைய அம்பால் எய்தி அந்த கலசமானது இருந்த நிலையிலிருந்து மாறி சில துண்டுகளாய் சிதறிப்போகும்படியாய் செய்தான் என்று புராணம். யார் இந்த வேடுவன்? இன்னும் படைக்கும் தொழிலே வரலையே. அப்போ இந்த வேடுவனாக யார் வந்திருக்க முடியும் என்றால்
இறைவன்தான் தோன்றினார். சிவபெருமானே கிராதமூர்த்தம் என்றழைக்கப்படும் வேடுவர் வடிவம் தாங்கி வந்து பிரம்மன் பூசித்து வெள்ளத்தில் அடித்து வந்து ஒதுங்கிய அந்த பூர்ண கலசத்தை அம்பு கொண்டு தாக்க, அந்த அம்பு அந்த கலசத்தை சில பாகங்களாக்கி அது திசைக்கொன்றாய் செல்லும்படியாய் செய்தது. அப்படி கும்பமானது இறைவன் வேடுவனாக வந்து அதை கலங்கச் செய்ததாலே கும்பகோணம் என்ற அந்த தலத்திற்கு பெயர் வந்ததாகவும் புராண வரலாறு கூறுகிறது. அதனால்தான் இந்த கும்பகோணத்தில் ஆதிகும்பேஸ்வரர் ஆலயத்திலே வேடுவனாக இறைவன் தெற்கு நோக்கி கிராதமூர்த்தியாக காட்சி தருவார். அம்பிகை சன்னதியை, மங்களாம்பிகை சன்னதியை பிரதட்சணம் செய்து வரும்போது இடதுகை புறத்திலே தனி சன்னதியில் விசேஷ மூர்த்தியாக கிராடனாக சுவாமி வில்லும் அம்பும் தாங்கி காட்சி தருவார். அதே கும்பம்தான் இறைவன் அந்த கும்பத்திலேயே ஆவிர்பவித்தார். இந்த சற்று அப்படி உடைந்து போனதல்லவா அந்த கலசம், அதிலேயே அதையே தனக்கு தோற்றமாய் கொண்டு பிரம்மனை அந்த கும்பத்தை உடைந்த அந்த கும்பத்தை வழிபடும்படியாக சொன்னார். இன்றைக்கும் ஆதிகும்பேஸ்வரர் ஆலயத்தின் கருவறையில் இருக்கக்கூடிய லிங்க வடிவத்தை உற்று நோக்கினால் அவர் இப்படி சற்றே வளைந்த ஒரு கலசம் போலே தான் காட்சி தருவார். தலையிலே ஒரு சின்ன குடிமி போல அந்த கலசத்தின் கழுத்து வரையிலுமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த நிலையில் கலசபாத்திரமாகவே இறைவன் அங்கே காட்சி தருவார். அந்த திருமேனி தீண்டா திருமேனியாக இன்று வரையிலும் அங்கே பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியர்கள் எக்காரணம் கொண்டும் அந்த திருமேனியை தீண்டுவது கிடையாது. மாலை முதலியவர்கள் சாற்றும் போது கூட அதை நேரடியாக சுவாமி பேரில் கரங்கள் படாதபடிக்கு சாத்தி இன்று வரை வழிபாடு செய்து வருகிறார்கள். அப்படி விளங்கக்கூடிய தீண்டா திருமேனியான பெருமாள் கும்பமாக காட்சி தந்தவர், அதிலேயே அப்படியே கோயில் கொண்டார். அதனால் கும்பேஸ்வரர். அதென்ன, அதற்கு முன்பாக ஒரு முன்னொட்டு ஆதி கும்பேஸ்வரர் என்று. உலகம் இன்னும் படைக்கப்படவில்லை. அதற்கு முன்பாகவே இறைவன் அந்த தலத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த தலத்திலும் தானே வேடுவனாக வந்து அந்த கலசத்திலே தான் எழுந்தருளியிருக்கும் சிறப்பை பிரம்மனுக்கு காண்பித்து கொடுத்தார். அதனால் உலகப் படைப்பிற்கே முன்பு தோன்றிய நிலை என்பதால் ஆதிகும்பேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு, அப்படி என்றால் இது எத்தனை எத்தனை ஆயிரம் ஆண்டு காலங்கள் அந்த லிங்க திருமேனி வழிபாட்டிலிருந்து வந்துள்ளது என்பதை யூகித்து கொள்ளலாம். அப்படி இறைவன் ஆதி கும்பேஸ்வரராக தானே தன்னை வெளிப்படுத்தி கொண்ட நிலையில் சுயம்பு மூர்த்தமாக திருக்கைலாயத்திலிருந்து பெறப்பட்ட மணல் செய்த அந்த கலசத்திலிருந்து தான் காட்சி தரும் நிலையிலே ஆதிகும்பேஸ்வரராக அந்த தலத்தில் விளங்குகிறார். நாயன்மார் பெருமக்களாலே பாடல் பெற்ற சிறப்புடைய இந்த கும்பகோணம் தலத்தில்தான் சிவபெருமான் தீண்டா திருமேனியாக காட்சி தருவார். அந்த ஆலயத்திற்கு சென்று தரிசித்தால் கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமியை தவிர 3 சிவவடிவங்களை தனித்த சிறப்போடு வழிபட வேண்டும். ஒன்று, முன்பே சொன்ன அந்த கிராத வடிவம், பெருமான் வேடுவனாக காட்சி தரக்கூடிய வடிவம். இரண்டாவது, இந்த தலத்தின் உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர். அவர் கருவறைக்கு பக்கத்திலேயே தனி மண்டபத்தில் கம்பீரமாக காட்சி தருவார். அதி அற்புதமான சோழர் காலத்திய திருமேனி, அவசியம் கண்டவர்கள் கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய திருக்கோலம். மூன்றாவது, தெற்கு நோக்கி காட்சி தரக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருவுருவம். கும்பகோணம் நகரத்தில் மார்கழி திருவாதிரை முதலிய விழா காலங்களிலே உங்களுக்கு எத்தனை நடராஜரை தரிசிக்க வேண்டியமோ அத்தனை பேரும் இருப்பார்கள். ஒரு நாளெல்லாம் பத்தாது. அந்த அத்தனை நடராஜ திருவுருவங்களுக்கும் தலைமை போலே விளங்குபவர் இந்த கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமான். அவ்வளவு அழகாக அந்த இடதுபுறத்தை தூக்கி தாண்டவமாடக்கூடிய அந்த கோலத்தோடு அந்த தலத்தில் காட்சி தருவார். அதே போலே சமீப காலங்களிலே சென்ற ஒரு 3-4 நூற்றாண்டுகளுக்குள் பல திருப்பணிகள் இந்த ஆலயத்தில் நடந்திருப்பதை பார்க்கலாம். அப்போதுதான் சுற்றுப்பிரகாரத்து மண்டபங்கள் எல்லாம் பிரித்து நிறைய திருப்பணிகள் எல்லாம் கூட செய்யப்பட்டிருக்கிறது. இதே நிலையில் சுவாமி சன்னதியினுடைய 2வது பிராகார முகப்பிலே அமைந்திருக்கக்கூடிய கலை வேலைப்பாடுகளோடு கூடிய நந்தியம்பெருமான், கம்பீரமான திருவுருவம், தன் 4 பாதங்களை அவர் மடக்கி அமர்ந்திருக்கக்கூடிய கோலமும், அந்த நந்தியம்பெருமானுடைய திருக்காதுகளும் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களும் அவ்வளவு கலை வேலைப்பாடோடு இருக்கக்கூடியதை பார்க்கலாம். கும்பகோணத்தில் நடைபெறக்கூடிய மாசி மக விழாவின் நாயகனாக விளங்குபவர் இந்த கும்பேஸ்வர பெருமான் தான். ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மகத்தன்று தீர்த்தவாரியோடு 10 நாள் விழா உண்டு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதுவே மகாமகமாக ஆகும் போதும் அத்தனை இறை வடிவங்களும் அந்த மகாமக குளக்கரைக்கு வந்து நின்றதும் கும்பேஸ்வர பெருமான் கம்பீரமாக தனித்து எழுந்தருளுவார். அந்த பஞ்சமூர்த்திகளும் வந்து எழுந்தருளி நின்ற பிறகு கும்பகோண நகரத்தினுடைய தலைமை ஆலயமாக இருக்கும் கும்பேஸ்வரர் தான் முதலில் தீர்த்தம் கொடுப்பார். அவரை தொடர்ந்து பல ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வடிவங்களும் அங்கே இருக்கக்கூடிய இறை மூர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தம் கொடுக்கக்கூடிய சிறப்பை பார்க்கலாம். அப்படி கும்பகோணத்தின் தலைமை பீடமாக தலைமை கோயிலாக இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் சன்னதியிலே மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சிறப்பாக செய்யக்கூடிய பிரார்த்தனை
அதிகமாக நடைபெறுவது அம்பாள் சன்னதியில். அம்பிகை அங்கே கம்பீர திருக்கோலம். இப்படி பார்த்தோம் என்றால் ஒரு ஒரு ஸ்திரீயானவள் அத்தனை வித அலங்காரத்தோடு நிற்கக்கூடியது போலே காட்சி தருவாள். நாம் பேசினால் வார்த்தை சொல்லக்கூடியவளாகவே அந்த ஊர்காரர்கள் அந்த அம்பிகையை சொல்லுவார்கள். அத்தனை புலவர்களாலும் பாடப்பட்ட சிறப்பு அந்த அம்பிகைக்கு உண்டு. அவ்வளவு மந்திரங்கள் அங்கே ஜபம் செய்து அந்த மந்திர பீஜங்களெல்லாம் அங்கேயே நின்று அம்பிகையை வழிபடுவதாலே அந்த சன்னதிக்கே மந்திர பீடேஸ்வரி பீடம் என்றே பேருண்டு. இந்த இடமே மந்திர பீடமாக கருதி வழிபாடு செய்து வருகிறார்கள். இது தவிரவும் அந்த தலத்தில் எத்தனையோ நாயன்மார்களுடைய சிறப்புகள் நிரம்பியிருக்க பார்க்கலாம். உதாரணத்திற்கு மூர்க்கநாயனார் என்று அழைக்கப்படுபவர். அவர் சூதாடி அதன் மூலமாக பெறப்பட்ட செல்வத்தை கொண்டு இறையடியார்களுக்கு அமுதிடுபவர். சென்னையை எடுத்திருக்கக்கூடிய திருவேற்காட்டில் பிறந்தருளி அங்கே சூதாடியே செல்வம் சேர்த்து அதையெல்லாம் அடியார்களுக்கு அமுதிட்டவர். கடைசியில் அவர் சென்று சேர்ந்த இடமாக கும்பகோணம் நகரம் கருதப்படுகிறது. இந்த தலத்தில்தான் அவர் சூதாடி பெற்ற செல்வத்தால் இறை அடியவர்களுக்கு அமுதூட்டி சிவபதம் அடைந்தார். ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் இங்கே எழுந்தருளி இந்த இறை வடிவத்தை தன் தமிழ் பதிகங்களாலே அற்புதமாக பாடி தந்திருக்கிறார்கள். இது தவிரவும் அருணகிரி பெருமானுடைய திருப்புகழ் பாடல்கள் என்று தொடங்கி 14-15ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு ஆச்சாரியர்கள் எழுந்தருளி வழிபட்ட சிறப்பு உண்டு. இன்னும் மத்வ மதத்தை சேர்ந்த ஆச்சாரியர்களுக்கு கும்பகோணத்தோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர்களுடைய நிர்வாகத்திலும் இந்த ஆலயம் சில காலம் இருந்தபோது அங்கே இருந்த அந்த மத்வ ஆச்சாரியருடைய மனம் கவர்ந்த இறை வடிவமாக மங்களாம்பிகை இருந்திருக்கிறாள். மந்திர பீடேஸ்வரியான அவளை வழிபட்டு அவர் பல்வேறு மந்திர சித்திகள் கைவர பெற்றிருக்கிறார். அதே போலே நாயக மன்னர்கள் இந்த தஞ்சாவூர் பகுதிகளை ஆண்டபோது கோவிந்த தீட்சிதன் என்பார் ஒரு அடியவர். அவர்தான் அந்த நாயக மன்னர்களுக்கு ஆச்சாரியராக இருந்தார். வேத விற்பன்னரான அவர் கும்பகோணம் நகரத்தில் பற்பல திருப்பணிகளை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த கும்பேஸ்வரன் கோயில் பல விதத்திலும் மாற்றி கட்டப்பட்டது அவர் காலத்தில்தான். பெரிய திருப்பணிகள் எல்லாம் அவராலே செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இப்படி சோழ மன்னர்கள் தொடங்கி அதன் பிற்கால பாண்டியர்கள் என்ன விஜயநகர மன்னர்கள், அதன் பிறகு வந்த தஞ்சாவூர் நாயக்கர்கள் என்று தொடர்ந்து பல பல திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்றைக்கு ஆலயம் உயர்ந்திருக்கக்கூடிய ராஜகோபுரத்தோடும் கூட தெற்கு வாசல் மேற்கு வாசல் என்று எல்லா திசைகளிலும் தனித்தனியே கோபுரங்களோடு கூடி அந்த நகரத்தினுடைய அழகிற்கு இன்னும் அழகு சேர்க்கும் விதமாக இருக்க பார்க்கிறோம். இப்படி பல அடியார்கள் வந்து வழிபடுவதற்கு காரணமாக இருந்தது அந்த இறைவன் ஊழிக்காலத்திற்கே அப்போதே தோன்றியவர் என்பதுதான். ஒரு முறை சென்று அவர் முன்பாக நின்று தரிசிக்கும் போது இந்த யுகம் தொடங்கி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாகிவிட்டது. அத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கடந்து விளங்குபவர் இவர் என்ற எண்ணம் வந்தாலே, ஐயா உங்களைத்தான் நான் நாடி வந்திருக்கிறேன், உங்கள் முன்பாக என் ஆணவமெல்லாம் அழிந்துபட்டு போனது, உங்களை வணங்கி வழிபடுவதுதான் என் தலையாய பணி என்று நாமே சொல்லும் விதமாக மாற்றி அமைத்து விடுவார். அப்படி காலங்கடந்த தத்துவமாக விளங்கக்கூடிய கும்பேஸ்வர பெருமானும் மந்திரங்களால் வழிபடப்படுபவள். மந்திர பீஜங்கள் ஒவ்வொன்றும் அந்த அன்னையின் சன்னதியிலே நின்று தவம் செய்து அவளை தோத்திரம் செய்து வழிபடுகின்றன என்று சொல்லும் விதமாக அத்தனை மந்திரங்களும் அந்த அன்னையை வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் மந்திர பீடேஸ்வரியாக அம்பிகை காட்சி தரக்கூடிய மங்களாம்பிகையினுடைய சன்னதி என்று இப்படி அருள் பொங்கி வழியும் தலமாக திருக்குடந்தை ஆதிகும்பேஸ்வரருடைய ஆலயம் விளங்க பார்க்கிறோம். மாசி மக நன்னாளும் இந்த திருத்தலமும் இங்கே உரையக்கூடிய கும்பேஸ்வர பெருமானும் எல்லோரும் ஒரு சேர சிறப்பு பெற்று நாடி வரும் அடியவர்களுக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் சிறப்பு செய்யக்கூடியதாய் கும்பகோணத்தின் எல்லையை அடைந்தவாறே நமக்கு நல்ல எண்ணங்கள் வரத் தொடங்கி விடுமாம். அங்கே சென்று அந்த மகாமக குளத்திலே மூழ்கி எழுந்தால் அத்தனை காலமும் நம்மை தொடர்ந்து வந்த வினைகளெல்லாம் நீங்கி விடுமாம். இறுதியாக அந்த கும்பேஸ்வர பெருமானை தரிசிக்கும் அடியவர்களுக்கு அந்த காலத்தில் சிவப்பேரும் வாய்த்து விடும் என்று சொல்லப்படுகிறது. நான் திருவருள் வர வர நம்முடைய வினை பயன் தீரணும். அதனால் அருள் பெற்று அந்த குடந்தை நகரை அடைந்தவர்களுக்கு திருவருள் வளரத் தொடங்கிவிடும். அந்த தீர்த்தத்திலே மூழ்கியவர்களுக்கு வினையெல்லாம் தீர்ந்து வினை தீர்ந்த மாத்திரத்தில் இறை தரிசனமும் சிவலோக பிராப்தமும் கூட ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. காவேரி கரையிலே எத்தனை ஆயிரம் தலங்கள் இருந்தாலும் கும்பகோணம் நகரத்திற்கு மற்றொன்று ஈடாகாது என்பது அந்த பிரதேசத்திலே வழங்கப்படும் நம்பிக்கை. அப்படி சிறப்போடு இருக்கும் அந்த தலத்திற்கு தளபதியாக இந்த தலத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய கும்பேஸ்வரருடைய நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.